லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் கூலி. விஜய் சாரை வைத்து லோகேஷ் அவர்கள் லியோ படத்தை எடுத்தபோது எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதனை விட அதிகமாகவே கூலி படத்திற்கு இருந்தது. ரஜினி சார் ஒரு மாஸ் நடிகர், லோகேஷோ பக்க ஆக்ஷன் படங்களை எடுப்பவர். ரெண்டு பேரும் இணைந்தால் ரசிகர்களிடம் பெரிய ஹைப் உருவாச்சு. அதோட படத்துல நாகார்ஜுனா, ஷோபின் ஷாகீர், உபேந்திரா மற்றும் கெமியோ ரோல்ல அமீர் கான் அப்படின்னு பலர் நடிப்பதாக சொல்ல ஹைப் இன்னுமுமே அதிகமாச்சு. அதனடுத்து பாத்தீங்கன்னா அனிருத் சில வழியான அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இதுவரைக்குமே எந்த ஒரு தமிழ் படமுமே 1000 கோடி வசூல பெறாத நிலையில கூலி படம் அதனை செய்யும் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. இருந்தாலுமே ரிலீஸிற்கு முன்பே இந்த படம் 500 கோடி வியாபாரத்தை எட்டிவிட்டது. படம் வெளியாவதற்கு முன்னாடி பல யூடியூப் சேனல்களுமே பேட்டி கொடுத்த லோகேஷ் அவர்கள் கூலி படத்திற்கு நிறைய விமர்சனங்கள் வந்த பின்னருமே அது பற்றி இதுவரை எதுவும் பேசாமல் இருந்தாரு. இந்த நிலையில தற்போது சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போது கூலி படத்திற்கு வந்த விமர்சனங்கள் பற்றி பேசிய லோகேஷ் அவர்கள், ரசிகர்களுடைய ஆர்வத்தை நாம குறை சொல்ல முடியாது. அதே நேரம் கூலி ஒரு டைம் டிராவல் படம் என்றோ எல்சியூ என்றோ நான் சொல்லவே இல்லை. அவங்களாகவே அதனை கற்பனை செய்து கொண்டார்கள். படத்திற்கு முன்பு நான் ஒரு ட்ரெய்லரை கூட வெளியிடல. என்னால முடிந்தவரை 18 மாதங்கள் கூலி படம் பற்றி எந்த தகவலையும் வெளியே சொல்லாமல் நான் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை 100% பூர்த்தி செய்யும் அளவிற்கு யாராலுமே படம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக என்னாலுமே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி மறைமுகமாகவுமே பேசியிருக்காரு. அடுத்ததாக இவர் அதிர்ஷ்டருடன் இணைய போறார் அப்படின்னு முன்பே பல தகவல் வெளியாச்சு. அதனை உறுதி செய்யும் வகையில தான் லோகேஷ் அவர்களுமே பேசியிருந்தாரு. சோ அவருடைய அடுத்த திரைப்படமுமே அப்படிதான். நாம் ரசிகர்கள் நினைக்கிற மாதிரி அந்த படம் இருக்காது. முழுக்க முழுக்க அது என்னுடைய ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆகையால ஏகே அவர்களுடன் லோகேஷ் அவர்கள் இணைய போற திரைப்படம் முழுக்க முழுக்க லோகேஷுடைய ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.